Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல நம்ம reproduction in organism ஓட அந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய பார்ட் 2 வீடியோ பார்த்தலாம் கடகடன்னு பார்க்கணுங்க. டைம் கம்மியா தான் இருக்கு. இந்த கவுன்சிலிங்னு அதுல வேற நான் அதிக டயத்தை எடுத்துக்கிட்டேன். பாவம் அந்த குழந்தைங்க உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் 2022ல. சரி, இப்போ நம்ம இது கடகடன்னு பார்த்துருவோம். Sexual reproduction. Sexual reproduction involves formation of male and female gametes. ரொம்ப முக்கியம். First formation of male and female gamete either by same individual or by different individuals of the opposite sex. So same individual ஒரே organism hermaphrodite அப்படிம்பாங்க. Same organism male female gamete produce பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் இருக்கு பார்ப்போம். Different individuals male இப்போ ஹியூமன்ல இருக்க மாதிரி male gamete produce பண்ணுவாங்க, female gamete produce பண்ணுவாங்க. Opposite sex னு சொல்வோம். அந்த மாதிரி இருக்கலாம். These gametes fuse to form zygote. So ஒன்னு formation, ரெண்டாவது fusion. Formation of male and female gametes, fusion of male and female gametes to produce zygote which develops to form new organism is called sexual reproduction. வேலை முடிஞ்சிச்சு. So sexual reproduction na male and female gamete form ஆகுது, அது fuse ஆகி zygote produce பண்ணுது, zygote new organism produce பண்ணுது. வேலை முடிஞ்சிச்சு. Sexual reproduction is done. யாரு எப்போ உங்ககிட்ட define sexual reproduction னு கேட்டாலும் formation of male and female gametes, fusion of male and female gametes to lead to the production of diploid zygote develop into new organism. Sexual reproduction definition over. ஓகேங்களா? simple. It is an elaborate, இப்போ சிம்பிளா சொல்லிட்டோம், ஆனா இது ரொம்ப நீண்டு நெளிச்சு நடக்கக்கூடிய ஒரு process, complex, சிக்கலானது and slow process as compared to asexual reproduction. இங்க நீட் கொஸ்டின் இருக்கு. என்ன நீட் கொஸ்டின் சார்? asexual reproduction வந்து sexual reproduction விட எந்த விதத்துல சிறந்ததா இருக்கு? asexual reproduction is faster than sexual reproduction. Sexual reproduction is slow method, மெதுவா நடக்கிறது. Because of the fusion of male and female gametes, sexual reproduction results in offspring that are not identical, ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, to parents or amongst themselves. இப்போ ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை எய்தர் பேரண்ட் அம்மா மாதிரியே அச்சாசலா இருக்காது, இல்லை அப்பா மாதிரியே இருக்காது, ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும். ஏன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் ஃபியூஸ் ஆகி வந்திருக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு பிறக்கிற அடுத்தடுத்த குழந்தைங்க அண்ணன் தம்பிங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே மாதிரி மூஞ்சோடையா இருக்காங்க, ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இல்லை, வேற மாதிரி இருப்பாங்க. ஸோ டிஃப்ரென்சஸ் இருக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல இருந்து வரக்கூடிய ஆஃப் ஸ்பிரிங்ல. எ ஸ்டடி ஆஃப் டைவர்ஸ் ஆர்கானிசம்ஸ், பிளான்ஸ், டைவர்ஸ்னா டிஃப்ரெண்ட், plants, animals or fungi show that though they differ so greatly in external morphology, internal structure, இங்க பாருங்க plants ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, அனிமலில் பார்க்குறாங்க, ஃபங்கையில் பார்க்குறாங்க, அதோட எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபிசியாலஜிலையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. வென் இட் கம்ஸ் டு செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் சர்ப்ரைசிங்லி தே ஷேர் சிமிலர் பேட்டர்ன், fungi, plants, animals எல்லாம். Let us first discuss what features are common to these diverse organisms அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். fungi, plants, animalsல all organisms have to reach a certain stage of growth and maturity in their life. So reproduction, sexual reproduction நடக்கணும்னா plants ஒரு வயசு வரைக்கும் வளரணும், நல்லா வளரணும். animals, fungi எதுவாக இருந்தாலும் ஒரு certain growth இருக்கணும், maturity அடையணும் before they can reproduce sexually. So sexual reproduction க்கு முன்னாடி growth, maturity இருக்கணும். That period of growth is called the juvenile phase. juvenile னா young ன்னு அர்த்தம். ஓகேங்களா? So maturity க்கு முன்னாடி இருக்கிறது juvenile phase. It is known as vegetative phase in plants. Neat question. Animals க்கு juvenile னா plants க்கு vegetative phase. Don't forget. juvenile phase உம் vegetative phase உம் ஒண்ணுதான். animals க்கு juvenile, plants க்கு vegetative phase. vegetative னா root, stem, leaf அவ்வளவுதான். This phase is of variable durations in different organism. ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் அந்த ஜுவனைல் ஃபேஸுங்கிறது மாறும். எங்கள் நெல்லுக்கெல்லாம் 3 to 4 months தான் அதோட லைஃப் ஸ்பேனே. அப்போ அதோட வெஜிடேட்டிவ் க்ரோத் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். அதே பெரிய மரத்துக்கெல்லாம் வருஷ கணக்கில் இருக்கும். ஓகே, வெஜிடேட்டிவ் ஃபேஸ் முடிஞ்சாதான் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ் வரும். The end of juvenile or vegetative phase which marks the beginning of the reproductive phase. So juvenile phase முடியுது, குழந்தை பருவம் முடிஞ்சா மெச்சூரிட்டி வந்துடுது, யங் அந்த வளர்றது முடிஞ்சு நல்லா வளர்ந்துட்டாங்கன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னு அர்த்தம்.
can be seen easily in the higher plants when they come to flower. So flowering வந்துருச்சுனாலே reproductive phaseக்கு அந்த ஒரு plant வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். How long does it take for marigold, rice, wheat, coconut, mango plants to come to flower? ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே எதை சொல்ல வராங்கன்னா எல்லா பிளான்ட்ஸுக்கும் juvenile or vegetative phase ஒன்றா இருக்காது, அந்த பீரியட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறாங்க. In some plants where flowering occurs more than once, what would you call the interflowering period? Juvenile or mature? இங்கே ஒரு கன்ஃபியூஷனை வைக்கிறாங்க. சி இன்டர்ஃப்ளவரிங்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் வந்திருக்கு இந்த வருஷம், அடுத்த வருஷம் சேம் பிளான்ட்ல ஒரு பிரேக் விட்டு ஃப்ளவரிங் வருது. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்க பீரியடை என்னன்னு சொல்லுவீங்க? ஜுவனைல் ஃபேஸ் கிடையாது. ஏன்னா ஜுவனைல் ஃபேஸ் வந்தால் தான் ஃப்ளவரிங்கே வந்திருக்கும். திருப்பி ஒரு ரெஸ்ட், அதுக்கப்புறம் திருப்பி ஃப்ளவரிங் வருது. அதை தான் கேட்குறாங்க. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் எ ஃபியூ ட்ரீ இன் யுவர் ஏரியா. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய சில மரங்களை அப்சர்வ் பண்ணுங்க. டூ தே ஃப்ளவர் டியூரிங் த சேம் மந்த், இயர் ஆஃப்டர் இயர்? இல்லை, மேங்கோனா ஏப்ரல் மேல மட்டும்தான் வரும். ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் அந்த ஃப்ளவரிங் டைம் மாறுது. why do you think the availability of fruits like mango, apple, jackfruitனா பலாப்பழம் etc is seasonal? பர்டிகுலர் சீசனுக்கு தாங்க அது வரும். இந்த விளம்பரத்தில் சொல்லுவாங்க சீசன் இல்லா மாம்பழம் மாசான்னு, அப்படிலாம் கிடையாது. மாம்பழம்னா சீசன் தான், ஏப்ரல் மே, மார்ச் ஏப்ரல் மேல தான் நமக்கு கிடைக்கும். Are there some plants that flower throughout the year and some others that show seasonal flowering? Yes, சில plants எல்லாம் throughout the year flower வரும். Plants the annual and biennial types show clear cut vegetative, reproductive and senescent phase. Annualனா என்ன அர்த்தம்னா அதோட லைஃப் ஸ்பேன் 1 year or below 1 year. Biennialனா பேர்லயே இருக்கு, அதோட லைஃப் ஸ்பேன் 2 years. ஸோ ஆனுவல்னா லைஃப் ஸ்பேன் 1 year ஆர் பிலோ 1 year. பைனியல்னா அதோட லைஃப் ஸ்பேன் எக்ஸாக்டாக 2 year இருக்கும். ஷோ கிளியர் கட் வெஜிடேட்டிவ், ரீப்ரொடக்டிவ் அண்ட் செனசன்ட் ஃபேஸ். செனசன்ட்னா உங்களுக்கு தெரியும் ஏஜிங், வயசாகி போய் தட் லீட்ஸ் டு டெத் ஆஃப் த பிளான்ட். பட் இன் த பெரனியல் ஸ்பீசிஸ் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிளியர்லி டிஃபைன் தீஸ் ஃபேஸஸ். இதுதான் இதுக்கு முன்னாடி கேள்வியே சொன்னாங்க. என்னது? இன்டர் ஃப்ளவரிங் பீரியடை என்ன சொல்வீங்க? ஜுவனைல்னு சொல்வீங்களா, மெச்சூர்னு சொல்வீங்களா? ஆக்சுவலி மெச்சூர் தான். இன்டர் ஃப்ளவரிங் பீரியடை மெச்சூர்னு தான் சொல்லுவோம். ஆல்ரெடி இது மெச்சூர் ஆகி ரெடியாக இருக்குது அடுத்த ஃப்ளவரிங்க்கு. ஓகேங்களா? ஜுவனைல்னு சொல்லக்கூடாது. சரி. A few plants exhibit unusual flowering phenomena. Some of them such as bamboo species flower only once in their lifetime. எக்கச்சக்கமான வருஷம் உயிர் வாழும், ஆனால் ஒரு தடவை தான் ஃப்ளவரிங் வரும். ஜென்ரலி ஆஃப்டர் 50 to 100 years ப்ரொடியூஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் டை. 50 இல்லை 100 வருஷம் கழிச்சு பேம்பு மூங்கில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இறந்து போயிடுது. அனதர் பிளான்ட் ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானா, நீல குறிஞ்சி, அதோட கலர் வந்து நீல கலரில் இருக்கும், அதனால நீல குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் ஒன்ஸ் இன் 12 years, 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போகும். As many of you would know, this plant flowered during September to October 2006. அடுத்து 2006னா 2014ல வந்திருக்குமா, இல்லை 12 வருஷம் கழிச்சுன்னா 2018ல வந்திருக்கும். ஓகே, ஸோ இட்ஸ் மாஸ் ஃப்ளவரிங், பயங்கரமாக அப்படியே எக்கச்சக்கமாக ஃப்ளவரிங் வரும் அதிக அளவில். Transformed large tracts of hilly areas in Kerala, Karnataka, Tamil Nadu into blue stretches and attracted a large number of tourists. அப்படியே அந்த மலை பள்ளத்தாக்கே ப்ளூ கலரில் இருக்குங்க. In animals, the juvenile phase is followed by morphological and physiological changes prior to active reproductive behavior. Animalsல the reproductive phase is also of variable duration in different organism. Animalsல organism reproductive phase மாறும். Can you list the changes seen in human being that are indicative of reproductive maturity? ஆம்பளை பசங்களுக்கு தாடி மீசை இதெல்லாம் வந்ததுன்னா reproductive maturity வந்துருச்சுன்னு அர்த்தம். பொம்பளை பிள்ளைங்க இந்த பியூபர்ட்டி அப்படிங்கிற ஒரு இதை அட்டைன் பண்ணுவாங்க, ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வாட் த திங். இந்த இவங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில். சரி, சேஞ்சஸ் among animals, for example birds, do they lay eggs all through the year or is it seasonal phenomena? What about other animals like frogs, lizards? You will notice that birds living in nature lay eggs only seasonally. Naturally பறவைகள் வந்து சீசனுக்கு சீசன் தான் முட்டை வைக்கும். However, birds in captivityனா நம்மளோட கண்ட்ரோலில் கூண்டில் வச்சு வளர்க்குறது, as in poultry farms, கோழி பண்ணை, புறா பண்ணை இதெல்லாம் இருக்குல்ல, எல்லா பேர்ட்ஸ் பண்ணையும் poultry farms தான், can be made to lay eggs throughout the year. In this case, laying eggs
is not related to reproduction but is a commercial exploitation for human welfare. நம்ம நல்ல புரோட்டீன் ஃபுட் எல்லாருக்கும் கிடைக்கணும், மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே வருது, முட்டை கண்டினியூஸாக சப்ளை இருக்கணுங்கிறதுக்காக அப்படி வைக்கிறோம். ஓகேங்களா? The females of placental mammals, placenta இருக்கிறது, exhibit cyclical changes in the activities of ovaries and accessory ducts as well as hormones during reproductive phase. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, cyclical changes எங்கெல்லாம் நடக்குது, ஓவரீஸில் நடக்குது, accessory ductsல நடக்குது, and then hormones involve ஆகுது. நீட் கொஷின் நோட் பண்ணிக்கணும் பிளாசென்டல் அனிமல்ஸில். ஓகேங்களா? இன் நான் ப்ரைமேட்னா கையில் டிஜிட்ஸ், இந்த விரல்கள் இல்லாததை நான் ப்ரைமேட்டுமிங்க. ப்ரைமேட்னா கையில் விரல் இருக்கும், அப்போ நம்மலாம் ப்ரைமேட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ப்ரைமேட் மெம்மல்னா ப்ரைமேட் இல்லாத மெம்மல்ஸ் லைக் கவுஸ், ஷீப், ரேட், டீர், டாக்ஸ், tiger, etc. Such cyclical changes during reproduction are called estrous cycle. Estrous cycle எந்த ஆர்கானிசத்தில் இருக்குது? நான் ப்ரைமேட்ஸில் எக்ஸாம்பிள் கேட்பாங்க, பார்த்துக்குங்க. Many mammals, palutigal அப்படின்னு சொல்லுவோம், mammary gland இருக்கும். Especially those living in natural wild conditions exhibit such cycles only during favorable season. Favorable season நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். Whereas in primates, monkey, apes and humans, it is called menstrual cycle. நான் primatesல estrous cycle நடக்குது. So favorable seasonல தான் இந்த reproductive phase நடக்குது. But and are therefore called seasonal breeders. Favorable conditionல மட்டும் நடந்தா அந்த spring season or winter season அந்த particular seasonல தான் நடக்கும். அதனால seasonal breeders, மற்ற சீசன்ல நடக்காது. Many other mammals are reproductively active throughout their reproductive phase and hence are called continuous breeders. Mammals-லயே continuous breeders, seasonal breeders னு ரெண்டு பேரை பிரிக்கிறாங்க. Okay. That we all grow old if we live long enough is something that we recognize, but what is meant by growing old? The end of reproductive phase can be considered as one of the parameters of senescence. Senescence na old age, aging அர்த்தம். So நம்ம வந்து old வயசாகி போச்சுன்னு எதை சொல்கிறோம்? reproductive phase முடிஞ்சிருச்சுன்னா அது one of the criteria, வயசாயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறது. There are concomitant changes in the body, natural னு அர்த்தம். concomitant na natural, அதுவா நடக்கிறது. like slowing of metabolism குறைஞ்சிக்கிட்டே வரும் during this last phase of lifespan, age ஆகிறது, old age ultimately leads to death. அப்படியே மெட்டபாலிசம்ல கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்து the person will die due to aging அப்படின்னு சொல்லுவாங்க. In both plants and animals, hormones are responsible for the transition between three phases: juvenile to maturity, reproductive maturity, reproduction and senescence. இந்த aging, old age, இந்த மூணுக்கும் இடையில ஒன்லேருந்து இன்னொன்றுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது ஹார்மோன்ஸ். Interaction between hormones and certain environmental factors regulate the reproductive processes and the associated behavioral expressions of organism. ஸோ சரௌண்டிங்கும் இருக்குது, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸும் காரணம் நம்ம பாடியில் நடக்கிற சேஞ்சஸ்க்கு. ஓகேங்களா? தட்ஸ் இட். நெக்ஸ்ட், ஈவெண்ட்ஸ் இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப்டர் அட்டைன்மெண்ட் ஆஃப் மெச்சூரிட்டினா ஒரு ஆர்கானிசம் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். All sexually reproducing organisms exhibits events and processes that have remarkable fundamental similarity even though the structure associated with the sexual reproduction are indeed very different. ஸோ ஃபங்கையில் வேறு மாதிரி இருக்கும், பிளான்ஸில் வேறு மாதிரி இருக்கும், நமக்கு அனிமல்ஸ்க்குலாம் வேறு மாதிரி இருந்தாலுமே கூட அந்த ஃபேஸஸ் வந்து சேமாக தான் இருக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்போ. த ஈவெண்ட்ஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தோ elaborate and complex follow a regular sequence. Sexual reproduction is characterized by the fusion or fertilization of male and female gametes, the formation of zygote and embryogenesis. Fusion of male and female gametes, formation of zygotes and development of embryo. Genesis na development, illa formation and development da genesis, embryogenesis. For our convenience இந்த ஸ்டேஜஸை மூணாக பிரிச்சிருக்கோம். ப்ரீ ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி, செகண்ட் ஃபர்டிலைசேஷன் அண்ட் த போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் அப்படின்னு மூணாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ். தீஸ் இன்க்ளூட் ஆல் ஈவெண்ட்ஸ் ஆஃப் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ப்ரியர் டு த ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ். கேமெட்ஸ் ஃபியூஷனுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே ப்ரீ ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷனுங்கிறது ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ், அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட், அவ்வளோதான். The two main pre-fertilization events are
gametogenesis, that is formation of gamete. Genesis na formation natham, gametogenesis. And gamete transfer. So gametogenesis na enna? As you are already aware, gametogenesis refers to process of formation. Genesis na formation of the two types of gamete, the male and female. Gametes are haploid cells. Haploid cells, very important. All gametes are haploid. Don't forget. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேமெட்ஸில் ஐசோகேமெட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஐசோனா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சிமிலர். மார்ஃபலாஜிக்கலாகவும் சிமிலர், ஸ்ட்ரக்சரல். ஃபங்க்ஷனல்னா ஃபிசியலாஜிக்கலாகவும் சிமிலர். ரெண்டுலேயுமே ஃப்ளாஜெல்லாக இருக்கிறதுனால ரெண்டும் ஸ்விம் பண்ணி போகும். ஐசோகேமெட்ஸ். ரெண்டாவது ஹெட்ரோகேமெட்ஸ். இங்கே பாருங்கள், இது பிக்காக இருக்குது அண்ட் ஃப்ளாஜெல்லா இல்லை, மூவ் பண்ணாது. இது குட்டியாக ஸ்மாலாக இருக்குது, ஃப்ளாஜெல்லா இருக்குது, அப்போ மூவ் பண்ணும். இது வந்து ஹெட்ரோகேமெட்ஸ். அண்ட் தென் ஃபியூக்கஸில் இருக்குது ஹெட்ரோகேமெட்ஸ். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துங்க, ஐசோகேமெட்ஸ் ஆஃப் கிளாடோஃபோரா. கொஷினில் கேட்பாங்க, ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற எக்ஸாம்பிள் பிடிச்சி கேட்பாங்க. கிளாடோஃபோராவில் ஐசோகேமெட்ஸ். ஹெட்ரோகேமெட்ஸ் வந்து ஃபியூக்கஸ். ஃபியூக்கஸும் ஒரு ஆல்கா தான், இது வந்து ஃபியூக்கஸ். ஓகேங்களா? அண்ட் தென் ஹெட்ரோகேமெட்ஸ் ஆஃப் ஹோமோசேப்பியன்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு. In some algae, the two gametes are so similar in appearance that it is not possible to categorize that male and female அப்படின்னு பிரிக்க முடியாது. They are hence called homogametes, that is isogametes. However, in majority of sexually reproducing organisms, the gametes produced are two morphologically distinct types, heterogametes. In such organism, male gamete is called anthrozoid. Anthrozoid or sperm. Anther அப்படின்னு வந்துட்டாலே மேல் or sperm னு சொல்கிறோம். And the female gamete is called egg or ovum. Okay. Sexuality in organism அப்படின்னு பார்க்கும்போது, sexual reproduction in organisms generally involves the fusion of gametes, male and female gametes, from two different individuals. But this is not always true. ரெண்டு மேல் அண்ட் ஃபீமேல் கிட்டேருந்து தான் வரணும்னு அவசியம் கிடையாது. From your collection of examples studied in the class 11, can you identify cases where self-fertilization is observed? Pea plant. Of course, citing such examples in plants is easy. அதான் pea plantல self-pollination, self-fertilization நடக்கும். ஏன்னா அது bisexual flower இருக்கும் இல்லையா? Plants may have both male and female reproductive structure in same plant. அது bisexual அப்படின்னு சொல்லுவோம். Or on different plants, unisexual. Uniனா one. ஸோ மேல் பிளான்ட்டில் மேல் ஃப்ளவர் இருக்கும், ஃபீமேல் பிளான்ட்டில் ஃபீமேல் ஃப்ளவர் இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு செக்ஸ் தான் இருக்குது, அதான் யூனிசெக்ஷுவல். In several fungi and plants, terms such as homothallic and monoecious are used to denote the bisexual condition, and heterothallic dioecious are termed used to describe unisexual condition. ஓகேங்களா? அல்ட்ரா ஹெச்டி ஞாபகம் வச்சுங்க, UHD. ஆக்சுவலி ஹெச்ங்கிறது ஹெட்டிரோதாலிக்னு ஞாபகம் வச்சுக்கணும். அல்ட்ரா ஹெச்டி. ஸோ அதாவது யூனிசெக்ஷுவல்னா ஹெட்டிரோதாலிக் அண்ட் டயேஷியஸ். அண்ட் தென் பைசெக்ஷுவல்னா ஹோமோதாலிக் மொனேஷியஸ் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட். இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், இங்கே இந்த சைடில் எழுதி வச்சுக்கோங்க, அப்போ தான் மறக்காது. யூனிசெக்ஷுவல், ஹெட்டிரோதாலிக் அண்ட் டயேஷியஸ். அதே பைசெக்ஷுவல் தானே ஃபஸ்ட்டு? ஆமாம், பைசெக்ஷுவல் அப்படிங்கிறது மொனேஷியஸ் அண்ட் ஹோமோதாலிக். மொனேஷியஸ், ஹோமோதாலிக், எது? பைசெக்ஷுவல். ஓகேங்களா? சரி. இன் செவரல் ஃபங்கை பிளான்ட்ஸ், terms such as homothallic and monoecious are used to denote bisexual condition. Heterothallic, dioecious used to denote unisexual. ஹெட்ரோனா டிஃப்ரெண்ட் பிளான்ட்டில் டிஃப்ரெண்ட் செக்ஸ் இருக்குது. டைனா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. டைவர்ஸ் வாங்கின ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டிலே இருப்பாங்க? இல்லை, வேறு வீட்டில் தானே இருப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஓகே. இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ், த யூனிசெக்ஷுவல் மேல் ஃப்ளவர் இஸ் ஸ்டாமினேட். மேல் ஸ்டேமினேட். ஸ்டேமன் அப்படிங்கிற வேர்ட் இருக்குது, மேல் ஞாபகம் வச்சுங்க. ஃபீமேல் ஃப்ளவரை பிஸ்டிலேட் ஃப்ளவர்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ ஸ்டாமினேட் ஃப்ளவரில் ஸ்டேமன்ஸ் மட்டும் இருக்கும், பிஸ்டிலேட் ஃப்ளவரில் பிஸ்டில்ஸ் மட்டும் இருக்கும். In some flowering plants, both male and female flowers may be present on the same individuals, monoecious, or on separate individuals, dioecious. Some example, அதான் மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர் ஒரே பிளான்ட்ல இருந்தால் மொனேஷியஸ், டிஃப்ரெண்ட் பிளான்ட்ல இருந்தால் டயேஷியஸ். ஒரு ஃப்ளவரில் ஸ்டேமன் அண்ட் பிஸ்டில் இருந்தால் பைசெக்ஷுவல் ஃப்ளவர், மறந்துடாதீங்க. Some examples of monoecious plants are cucurbits,
and coconuts, and of dioecious plants are papaya and date palm. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. இவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கங்க, லைன்ல இருக்க எக்ஸாம்பிள் தான் வரும். monoecious plants के example cucurbits and coconuts, dioecious plants के example papaya and date palm. Name the type of gametes that are formed in staminate. Staminate na male gamete, pistillate na female gamete. அவ்வளவுதான். But what about animals or individuals of the all species either male or female unisexual, or are there species which possess both the reproductive organs bisexual animals இருக்கு. You probably can make a list of several unisexual animal species. Earthworm, sponge, tapeworm and leech typical examples of bisexual animals. நல்லா பார்த்துக்கங்க, earthworm, sponge, tapeworm, leech இவங்கெல்லாம் bisexual animals that possesses both male and female reproductive organs are hermaphrodites. So bisexual animals என்ன சொல்வீங்க? hermaphrodite. Example யாரு? earthworm, sponge, tapeworm, leech. இந்த ஆர்கானிசம்லாம் 4 ஆர்கானிசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Then cockroach is a unisexual animal. Cockroach is a unisexual animal. Cell division during gamete formation. Gametes in all heterogametic species, அதாவது namely male, female, gametes are haploid, though the parent plant body from which they arise may be either haploid or diploid. Parent வந்து haploid இருக்கலாம். Haploidனா single n னு சொல்வோம். Diploidனா double n அப்படின்னு சொல்வோம். double n னு சொல்வோம். ஸோ பிளான்ட் பாடி வந்து ஹேப்ளாய்டாக இருக்கலாம், டிப்ளாய்டாக இருக்கலாம். ஆனால் கேமிட்ஸ் எப்பவும் ஹேப்ளாய்டாக தான் இருக்கும். A haploid parent produces gametes by mitotic division. Neat question, note பண்ணிக்கங்க. Does this mean that meiosis never occurs in organisms that are haploid? Carefully examine the flow chart of life cycle of algae that you have studied in class 11 to get a suitable answer. இல்லை, அதாவது பிளான்ட் பாடி ஹேப்ளாய்டாக இருக்குன்னா அதில் மியாசிஸே நடக்காத நடக்கும். ஜைகோட்டில் மியாசிஸ் நடக்கும் ஆல்கேல அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் 11th ஞாபகம் வச்சுக்கோங்க. Several organisms belonging to Monera, fungi, algae and bryophytes have haploid plant body, but in organisms belonging to the pteridophytes, gymnosperm, angiosperms, most of the animals including human beings are the parental body is diploid. Haploid எதில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. Haploid வந்து Monera, fungi, algae, bryophyte ல plant body haploid. Gymnosperm, angiosperm, most animals ல உங்களுக்கு plant body and animal body வந்து diploid இருக்கும். Diploidனா உங்களுக்கு தெரியும் 2n. It is obvious that meiosis, the reduction division has to occur if diploid body has to produce haploid gametes. Diploidல இருந்து haploid gamete வரணும் அப்படின்னா meiosis. Meiosis-ஓட இன்னொரு பேர் தான் reduction division நடந்தே தீரணும். ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். earthworm bisexual animal. bisexual animal earthworm. இதில் மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஒரே அனிமலில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ bisexual hermaphrodite earthworm. earthwormல டெஸ்டிஸ் இருக்குது, ஓவரியும் இருக்குது. தென் இது நமக்கு தெரியும் காக்ரோச், மேலில் டெஸ்டிஸ் இருக்குது, ஃபீமேலில் ஓவரி இருக்குது. அப்போது இது வந்து யூனிசெக்ஷுவல் ஆர்கானிசம். ஓகேங்களா? சரி, ஏன்னா மேலில் மேல், ஃபீமேல் தனியாக இருந்தால் யூனிசெக்ஷுவல். தென் இது வந்து கேரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயக்ராம் கொஷின் கூட கேட்கலாம். இதில் வந்து பாருங்கள், ஊகோனியமோ ஆந்த்ரடியமோ சிங்கிள் பிளான்ட்டில் இருக்குது. கேராங்கிறது ஒரு கிரீன் ஆல்கா. ஓகேங்களா? கிரீன் ஆல்கா. ஸோ இதுவும் வந்து என்னதுதான் மொனேஷியஸ். ஏன் மொனேஷியஸ்னு சொல்கிறோம்? ஒரே பிளான்ட்லேயே மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் இருக்குது. தென் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்கான்ஷியா அப்படிங்கிற ஒரு பிரையோஃபைட். இந்த மார்கான்ஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தாலஸ், மேல் தாலஸ்னு தனித்தனியாக இருக்குது. ஃபீமேலில் ஆர்கிகோனியம் இருக்குது, மேலில் ஆந்த்ரடியம் இருக்குது. அப்போது தனித்தனியாக இருக்காங்க. இது டயேஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கான்ஷியா வந்து டயேஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. இது மொனேஷியஸ். யார்? காரா வந்து மொனேஷியஸ். ஓகே. தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃப்ளவர் என்ன ஃப்ளவரு மறந்து போச்சே, திடீர்னு இங்கே இருக்கிறது கட்டாக இருக்குது. இது வந்து பைசெக்ஷுவல் ஃப்ளவர் மட்டும் எனக்கு தெரியுது. பைசெக்ஷுவல் ஃப்ளவர் ஆஃப் பொட்டேட்டோ டியூபர் ஞாபகம் வந்துருச்சு. பொட்டேட்டோ டியூபரோட பைசெக்ஷுவல் ஃப்ளவர். ஒரே ஃப்ளவர்லேயே ஸ்டேமன் அண்ட் கார்பல்னா பிஸ்டில் இருக்குது.
So these all are the examples given in the book. இந்த இதை நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது? மியோசைட்னா டிப்ளாய்டாக தான் இருக்கும். மியாசிஸ் நடந்து கேமிட்ஸை ஃபார்ம் பண்ணுறவங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே டிப்ளாய்ட்னா இங்கே ஹேப்ளாய்ட் பாதியாக இருக்கும். இங்கே 12னா இங்கே 6, இங்கே 21னா இங்கே டபுளாக இருக்கும் 42, இங்கே 78னா இங்கே 39, ஆமாம் 39, இங்கே 19னா இங்கே 38, இங்கே 8னா இங்கே 4. எதுக்கு? ஃப்ரூட் ஃப்ளை ட்ரோசோஃபைலாவுக்கு. ஓஃபியோகுலாசம்க்கு 630னா 1260, ஆமாம் 1260. ஆப்பிளுக்கு 34னா கேமிட்டில் 17, இங்கே 12னா இங்கே 24, இங்கே 20னா இங்கே 10, இங்கே 24னா இங்கே 48, இங்கே இருந்தால் இங்கே டபுளாக எழுதணும், இங்கே இருந்தால் இங்கே பாதியாக எழுதணும். 380னா 190, இங்கே 8னா இங்கே 16. அவ்வளோதான், ஃபில் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, கொஷினில் கேட்பாங்க, நீட்டுக்கு கொஷினில் கேட்கலாம். இதெல்லாம் படிச்சுக்கணும் கண்டிப்பாக. சரி, in diploid organism, specialized cells called meiocyte, gamete mother cell, undergo meiosis. Meiocyte தான் reduction division நடந்து gametes produce பண்ணுது. At the end of meiosis, only one set of chromosome gets incorporated into gametes. So இது 2n இருந்தா இதில் ஒரு செட்னா single n தான் gameteக்கு வரும். Carefully study table 1.1 அதெல்லாம் fill பண்ணியாச்சுங்க. ஓகேங்களா? So relationship between chromosome of meiocyte and gametes கேட்குறாங்க. மியோசைட்டில் 2nனா கேமிட்டில் n, அவ்வளோதான். தட்ஸ் இட். ஓகேங்களா? சரி, இப்போது கேமிட் ட்ரான்ஸ்ஃபர். கேமிட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஆஃப்டர் தேர் ஃபார்மேஷன், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் மஸ்ட் பி ஃபிசிக்கலி brought together to facilitate fusion. மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட் வந்து ஃபியூஷன் நடக்கணும்னா பக்கத்தில் வரணும். ஓகே, that is called fusion of gamete is called fertilization. Have you ever wondered how the gametes meet? In majority of the organism, male gamete is motile and the female gamete is stationary. So male gamete motile na move பண்ணி female gamete க்கு போகணும். Exceptions are a few fungi and algae in which both type of gametes are motile. ரெண்டுமே motile இருக்கிறது fungi and algae ல isogametes அப்படின்னு படிச்சோம். அதான். There is a cladophora example கூட படிச்சோம் isogametesக்கு. There is a need for a medium through which the male gametes move. வாட்டராக இருக்கலாம், ஏராக இருக்கலாம், விண்ட், எதுவாக வேணா இருக்கலாம். In several simple plants like algae, bryophytes and pteridophytes, water is the medium through which this gamete transfer takes place. இதில் algae, bryophyte, pteridophyte மூணுக்குமே வாட்டர் தேவைப்படுது. மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டை போய் அடையிறதுக்கு ஸ்விம் பண்ணி போகும். A large number of the male gametes however fail to reach the female gamete. அதனால் ஃபீமேல் கேமிட்டோட நம்பரை விட மேல் கேமிட்டோட நம்பர் several thousand இருக்கணும். ஓகே, ஏன்னா போகிற வழியிலேயே நிறைய வீணாக போயிடுங்க. சாரி, லாஸ்ட் ஸ்லைட். In seed plants, pollen grains are the carriers of male gametes. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, pollen grains are not gametes. Pollen grains are carriers of male gametes, மறந்துடக்கூடாது. And ovules have the egg. Pollen grains produced in anthers therefore have to be transferred to the stigma before it can lead to the fertilization. So transfer of pollen grain from anther to stigma. உங்களுக்கு தெரியும், anther இப்படி இருக்கு, இதுதான் anther, இந்த மேலே இருக்கிற பார்ட்டு, ஸ்டிக்மா ஃபீமேல் பார்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ pollen grain இங்கேருந்து இங்கே வரத்துக்கு பேர் pollination படிச்சிருப்போம். Transfer of pollen grain from anther to stigma is called pollination. ஸோ ஃபர்டிலைசேஷனுக்கு முன்னாடி பாலினேஷன் நடக்கணும். இன் பைசெக்சுவல் செல்ஃப் ஃபர்டிலைசிங் பிளான்ஸ், எக்ஸாம்பிள் வந்து பீஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains to the stigma is relatively easy. ஏன்னா ஒரே ஃப்ளவர்லேயே பக்கத்துலேயே ஆந்தர் வந்து அப்படியே ஸ்டிக்மாவில் உட்காந்துக்க வேண்டாம். சாரி, ஆந்தர்லேருந்து pollen grain ஸ்டிக்மாவில் வந்து உட்காந்துக்க வேண்டியது தான். அதனால் ஈஸியாக இருக்கும். As anthers and stigmas are located close to each other, pollen grains soon after reach they are shed. எதில் ஸ்டிக்மாவில் போய் விழுவுது, come in contact with the stigma. But in cross pollination, plants including dioecious plants, cross pollinationna வேற பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய pollen grain இன்னொரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவில் போய் விழுவணும். cross pollination dioecious plantல வந்து a specialized event called pollination facilitates transfer of pollen grains to the stigma.
pollen grains germinate on the stigma and the pollen tubes carrying the male gametes reach the ovule and discharge the male gametes near the egg. ஸோ இங்கே வந்து போலன் கிரைன் விழுகிறாரு, போலன் கிரைன் போலன் டியூபை ஃபார்ம் பண்ணுறாரு. இங்கே எம்ப்ரியோ சாக் இருக்கும், எம்ப்ரியோ சாக்கை பொத்துக்கிட்டு போலன் டியூப் உள்ளே போய் மேல் கேமிட்டை எக் பக்கத்தில் டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு. இன் dioecious animals, since male and female gametes are formed in different individuals, the organisms must evolve a special mechanism for gamete transfer. Successful animalsல special mechanisms இருக்கும், மேல் கேமிட் ஃபீமேல் கேமிட்டை போய் ரீச் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் and coming together of gametes is essential for the most critical event in sexual reproduction, that is fertilization. So next part வீடியோவில் நம்ம fertilization and post fertilization changes பார்த்தோம்னா இந்த சாப்டர் முடிச்சிருவோம். அண்ட் தென் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஆரம்பிச்சிருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.